ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இப்போ நம்ம தேவனுடைய கோபத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது தேவனுடைய சுபாவங்களை குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய கோபமும் ஒரு சுபாவம் என்கிறதுல நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. தேவனுடைய அன்பில் நம்ம செலுத்துகிற கவனத்தை கம்பேர் பண்ணும் பொழுது, அல்லது தேவனுடைய இரக்கத்தில், தேவனுடைய ஆல் பவர்ஃபுல் ஆம்னிபொட்டன்ஸ் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுல, எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் செலுத்துகிற அளவுக்கு கவனம் தேவனுக்கு கோபம் உண்டுங்கிறதுல நம்ம செலுத்துறதில்ல. ஆனால் பைபிள் ஸ்காலர் சொல்லும் பொழுது, கன்கார்டன்ஸ் எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, there are so many scriptures are talking about the fury and the wrath of God. அதாவது தேவனுடைய கோபத்தையும் அவருடைய எரிச்சலையும் குறித்து நிறைய வசனங்கள் நமக்கு வேதத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அதே இதை நம்ம கடந்த நாள் தியானிக்கும் பொழுது, இந்த கோபம் எது மேலே கோபம்? பாவத்தின் மேலே அவருக்கு கோபம். பாவிங்கிறது, பாவின்னு அந்த மனுஷன் மேலே வெறுப்பு இல்லை, அவன் செய்கிற காரியத்தின் மேலே வெறுப்பு. அப்போ இந்த அளவுக்கு பாவத்து மேலே அவர் கோபம் கொள்கிறாருங்கிறத நான் அறிஞ்சாதான் பரிசுத்தத்து மேலே இருக்கிற வாஞ்சை எனக்கு அதிகரிக்கும். இப்போ அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறாருன்னா பாவத்தை வெறுக்கிறாருன்னு அர்த்தம். பரிசுத்தத்தை நேசிக்கிறாருன்னா பாவத்து மேலே அவருக்கு கோபம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவரோட கோபத்தை புரிய தான் எனக்கும் உள்ளுக்குள்ள உணர்வு வருது. என்ன அப்படின்னா, இந்த பாவத்தை செஞ்சால் தேவனுக்கு கோபமான காரியம், அதனால் பரிசுத்தத்துக்கு நேராக நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி. சரி, இன்னைக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் பாருங்களேன். நிறைய இடத்துல தேவன் ஆணையிடுகிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த ஆணையிடுதல்ங்கிறது என்னென்னா, அதை ஃபைனல் கன்ஃபர்மேஷன், இதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆணையிடுதல். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு சாம்பிளுக்காக வாசிக்கிறேன். இந்த ஆணையிடுதல்ங்கிறத பற்றி தான் நீங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கும் இந்த கோபத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாமே. இந்த ஆணையிடுதல் அப்படிங்கிறது கடைசியாக இதான்ப்பா முடிவு, இதுதான் முடிவு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆணையிடுதல். ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும் பொழுது, மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள். ஆஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அப்படின்னா எதுக்கு ஆணையிடுகிறோம்? the purpose of the oath, the purpose of அந்த சத்தியம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, ஓகே இதுதான்ப்பா ஃபைனல் அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரியா? இப்போ அந்த படி அடுத்து 17 வசனமே அவர் ஆணை இடுவதனால் அதை ஸ்திரப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். அப்போ பேசிக்காக ஆணையிடுதல்ங்கிறது உறுதிப்படுத்துறதுக்கு, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சரி, அதான் ஃபைனல்னு சொல்கிறதுக்கு. இப்போ ஒரு ஆணையிடுற ஒரு சில காரியத்தை வசனத்தை வாசிக்கிறேன், வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். ஏன்னா அவரை விட பெரிய ஆள் யாரும் இல்லை, அதனால் அவர் பேரில் ஆணையிட்டார். அப்படின்னா திஸ் இஸ் ஃபைனல் ஆபிரகாம். இதை மாதிரி நீ உன் பிள்ளையே கொண்டு வந்து பலி கொடுக்க தயாரான பற்றியா? எனக்கும் உனக்கும் நடுவில் எதுவுமே இல்லை, அந்த பயம் உனக்குள்ளே இருந்துச்சுப்பா, அதை நான் கனம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆணையிடுறார். அங்கே உபாகமம் 1வது அதிகாரம் 34வது வசனத்தில், நான் ஆணையிட்ட இந்த நல்ல தேசம் அப்படின்னு இருக்குது. ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த ஆணையிட்டு தேசத்தை நான் கொடுத்தேன், இப்போ அதை தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வசனம் வருது. 2 இடத்துலையும் ஆணையிடுதலை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆணையிடுதல் ஒரு பாசிட்டிவ் ப்ரொக்ரெஷன், ஒரு ப்ராமிசிங் சொல்லுது. என்ன சொல்லுது? நான் உனக்கு இட்டதுனால இந்த சந்ததி நல்லா இருக்கும் ஆபிரகாம், சூப்பரா அப்படின்னு ஆணையிடுறாரு. ஆனால் அடுத்து வர ஆணையிடுதல் கொஞ்சம் ரிக்ரெஷன், நெகட்டிவாக இருக்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே ஒன்று ஆணையிட்ட அதை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்து என்னென்னா, ஆணையிட்ட ஆனாலும் நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ப்ரோக்ரஷன் வருது. அப்போது ஆணையிடுதல்ங்கிறது ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட். அந்த ஆணையிடுதல் மூலமாக தான் யார், தான் என்ன சொல்ல வருகிறேங்கிறத ஸ்திரப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். ஓத் அப்படிங்கும் பொழுது ஃபைனல் கன்ஃபர்மேஷன், அதை தான் நமக்கு பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி 2 வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வசனத்தை பார்க்கலாமே. சங்கீதம் 89:35, ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். நல்லா கவனிச்சிங்களா? ஏற்கனவே என் பேரில் ஆணையிட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ என் பரிசுத்தத்தின் பேரில் அப்படின்னா, இந்த உலகத்தில் வேற எவன் பரிசுத்தத்து பேர்லையும் ஆணையிட முடியாது. பரிசுத்தர் அப்படின்னா அவர் தான், பரிசுத்தத்துக்கு டெஃபினிஷன் அவர் தான். இப்போ என்ன சொல்கிறார்? என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் அப்படிங்கிறார். தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பரிசுத்த பேரில் ஆணையிட்டபடி தான் நடக்கும்பா அப்படிங்கிறார். சூப்பர். இதே மாதிரி வேறு எங்கே ஆணையிட்டார்? சங்கீதம் 95:11 என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய
கோபத்திலே ஆணையிட்டேன். நல்லா கவனிச்சிங்களா? ரெண்டு பக்கமும் ஆணையிடுறாரு. முதல்ல பரிசுத்தத்தில் ஆணையிடுறாரு, ரெண்டாவது கோபத்தில் ஆணையிடுறாரு. LHS ஈக்குவல் டு ரைட் RHS, அதாவது வலதுபுறம் ஈக்குவல் டு இடதுபுறம் அடி போட்டிங்கன்னா இந்த பக்கம் ஆணையிடுகிறார், இந்த பக்கமும் ஆணையிடுகிறார். இந்த பக்கம் பரிசுத்தத்தில் ஆணையிடுகிறார், இந்த பக்கம் கோபத்தில் ஆணையிடுகிறார். அப்போ இந்த கோபத்தை எதற்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுது அப்படின்னா, இது ஒரு பரிசுத்த கோபம், அவருடைய பரிசுத்தத்தை நிலைநாட்டுவதற்கான கோபம். அப்போ பரிசுத்தத்தை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பாவத்தின் மேல் அவர் கோபம் கொள்கிறாருங்கிறதை உறுதிப்படுத்தி ஆகணும். ஆணையிட்டா, ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆணையிட்டுங்கிறது ஸ்திரப்படுத்துகிற ஃபைனல் முடிவு. அப்போது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன பிரதர், இது பழைய ஏற்பாடு தெய்வத்தை பற்றி சொல்கிறீங்க, எங்கள் ஏசப்பாவை நீங்கள் பாருங்கள் அப்படின்னா, அப்படியா? கொஞ்சம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டுக்குட்டியானவர் இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர்னா யாருங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ஆட்டுக்குட்டியானவர்னா அந்த ஏசப்பா தான். அந்த ஏசப்பா ஆட்டுக்குட்டியானவர் தாங்க. அவரை பற்றி வேதம் சொல்லும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்து விட்டதுன்னு எழுதியிருக்கு. அப்போ பழைய ஏற்பாடு தேவன் மட்டும் இல்லைங்க, உங்கள் பாயிண்டில் உங்கள் பாலிசியில் சொல்ல போனால் புதிய ஏற்பாடு தேவனுக்கும் கோபம் வருகிறது. சரி, அதை விடுங்க. இது அப்படியே லேசாக ஒரு தடவை வந்து அதே சொல்லிட முடியுமா? இது இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக நான் சொல்கிற மாதிரி பாருங்களேன். தேவனை பொறுத்த வரைக்கும் ஹி டிட்டெஸ்ட் சின், அவ்வளோதான். அதாவது இதை பார்த்து சந்தோஷம் வரணும். இப்போது நான் ஒரு நீதி உள்ளவனாக இருக்கிறேன்னா அநீதி உள்ளவன் மேலே எனக்கு வெறுப்பு வரணும்ல. இப்போ எப்படி சொல்கிறேன், நான் கொலையே பண்ணாதவன்னா முதல்ல கொலை செய்கிற மேலே எனக்கு வெறுப்பு வரணும். கொலை செய்கிறவனையும் நான் நேசிச்சுட்டு நான் கொலை செய்யாததுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அப்போது நாம் எப்படி பார்க்கணும் தேவன் அப்படின்னா, பாவத்தை அவர் வெறுக்கிறாரு, சூப்பர். அப்போ பரிசுத்தத்தை நேசிக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் பாவத்து மேலே வெறுப்பு, பரிசுத்தத்து மேல் நேசம். தேவன் கோபக்காரருங்கிற அறிவு நமக்கு அதிகரிக்க அதிகரிக்க அவர் பரிசுத்த வைராக்கியம் உள்ளவர் என்கிற எண்ணம் அதிகரிச்சாதான் நமக்குள்ள பாவத்தின் மேலே நமக்கும் அந்த கோபம் வர ஆரம்பிக்கும், பாவத்து மேலே நமக்கும் அந்த வெறுப்பு வர ஆரம்பிக்கும். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு. எங்கள் ஆண்டவர் பாவத்தை அவ்வளோ வெறுக்கிறவர் சார். அவர் அது நரகத்துக்கு ஒப்பானது சார். அப்படி இருக்கும் பொழுது என்னை தூக்கிட்டாரு சார். இப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு கோபாக்கினைங்கிறத புரிய தான் எப்பேற்பட்ட கோபாக்கினது நான் தப்பிச்சிருக்கிறேன், எப்பேற்பட்ட ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த ரட்சிப்பு மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் என்னவா இருப்பேன் அப்படிங்கிற உணர்வு எனக்கு அதிகரிக்க தான் அவர் மேலே இருக்கக்கூடிய பற்றுதலும் பாசமும் அன்பும் அதிகரிக்குங்க. இந்த ரட்சிப்பு எப்பேற்பட்ட ரட்சிப்புங்கிறதே எனக்கு புரியும். Our readiness or our reluctancy to meditate upon the wrath of God becomes a sure test how our hearts really stand affected towards Him. அதாவது அவர் எவ்வளோ தூரம் கோபம் கொள்றதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணாமல் அதை நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு வைக்கிற டெஸ்ட்டு. எப்படின்னா, அவர் நல்லவருங்க, எப்போதும் நல்லவர். நான் பாவம் கண்டுக்க மாட்டார், இரக்கம் பாராட்டுவார். இல்லை, பாவத்தை அவர் வெறுக்கிறார். அதை நான் உணர்ந்திருக்கிறேன், இருந்தும் நான் அவரை நேசிக்கிறேன். அவர் பாவத்தை வெறுக்கிறதுனால நானும் அதே பாவத்தை வெறுக்கிறேன். இல்லை பிரதர், அவர் ரொம்ப அன்பான தேவன். இல்லை, அவர் பாவத்தை வெறுப்பதினால் நான் அவரை நேசிக்கிறேன், ஏனெனில் நானும் அந்த பாவத்தை வெறுக்கிறேங்கிற உணர்வு நமக்குள்ளே வரணும். அவர் கோபாக்கினையின் தேவன். இன்னும் கொஞ்சம் அதை ஆழமாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு சில வசனங்கள் மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன் பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவ பற்றிய வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பிரதர், அது கல்வாரியில் அவர் சிந்தின ரத்தம் பிரதர் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நம்ம உடனே இப்படி தானே யோசிப்போம், ஏசுனாலே கல்வாரி ரத்தம்ண்டு. இல்லை, தொடர்ந்து வசனத்தை படித்து பாருங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார்,
அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். வந்த ரத்தம் கல்வாரியில் சிந்தின ரத்தம் இல்லைங்க, உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக நியாயம் தீர்த்ததினால வந்த ரத்தம். அது தொடர்ந்து படிச்சு பாருங்க. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்து 11-12 வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அந்த பாவிகளுக்கு எதிரான நடக்கிற யுத்தத்தில் அல்லது அந்த நியாய தீர்ப்பில் அவருடைய வஸ்திரம் எல்லாம் இரத்தமானது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் தேவனுடைய அன்பில் பரிசுத்தத்தில் ரிஜாய்ஸ் பண்ணிங்கன்னா பாவத்தின் மேலே தேவனுக்கு இருக்கிற கோபத்திலையும் நீங்கள் ரிஜாய்ஸ் பண்ணியே ஆகணும். அப்படி ரிஜாய்ஸ் பண்ணால் தான் நீங்கள் பாவத்தை வெறுப்பீங்க. அவர் அன்பில் நான் கழிவுறம் பிரதர், ஆனால் கோபத்தில் உடன்பாடு இல்லைன்னா எங்கேயோ உங்களுக்கும் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஓரத்தில் இருக்குது. பிரதர் கிருபையின் காலம் தான் பிரதர், ஆனால் பாவத்தின் மேலே இப்போவும் பாவியின் மேலே சினம் கொள்ளுகிற தேவன் தான் அவர் கோபம் கொள்ளுகிற தேவன். பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டவர் கோபத்திலே ஆணையிட்டார். பரிசுத்த கோபம், பரிசுத்திற்கான கோபம். அந்த கோபம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் அன்பான தேவன், நீர் தயவுள்ளவர். உம்முடைய தயவு அது நீடிய தயவு, எங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துகிற தயவு. ஆண்டவரே, நீர் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன், பாவத்தை நியாயம் தீர்க்கிற தேவன். இதை உணர்ந்து ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் இருக்கிற நாங்கள் நீர் பாவத்தின் மேல் எவ்வளவு சினம் கொள்ளுகிறீரோ, உமக்கு பாவத்தை கண்டால் எவ்வளவு ஒரு வெறுப்போ, அதே போல ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கிறதினால் நீர் வெறுக்கிற காரியங்களை நாங்களும் வெறுக்கவும், நீர் சினம் கொள்ளுகிற காரியங்களில் நாங்களும் சினம் கொண்டு உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக, உம்மை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.